தோசையும் ஆப்பமும் ஒன்று தானே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்படி ஒரு வேளை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரியே இருந்தாலும் தோசைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது புழுங்கல் அரிசி, உளுந்து, வெந்தயம். ஆனால் அதே சமயம் ஆப்பத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பச்சரிசி, உளுந்து, வெந்தயம், பழைய சாதம், அதோட துருவுன தேங்காய். ஆப்பத்துக்கு பெஸ்ட்டு சைடிஷ்னால் அது தேங்காய் பால், அதுக்கு அடுத்தது தேங்காய் சட்னி. நாங்கள் இன்றைக்கி ப்ரிஃபர் பண்ணுறது தேங்காய் சட்னி தான். பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், உப்பு, இவ்வளோ தான் சட்னி அரைக்கிறதுக்கு தேவை. ரொம்ப ஈஸி. இது ஒன்றும் பண்ணாது, கவுண்டில் தான் இதாகும். ஈரமாக இருக்குல்ல. அப்படியே சொல்லிடுறேன், சட்னி சொல்லிடு. தேங்காய் சட்னி ரெடி. பச்சரிசி, உளுந்து இது ரெண்டையும் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதோட பழைய சாதத்தை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துங்க. அரைச்சி ஒரு 4 மணி நேரம் நல்லா மூடி வச்சதுக்கப்புறம் ஆப்பம் ஊற்ற போகிற நேரத்தில் துருவின தேங்காவையும் மாவோடு சேர்த்து கலக்கி ஆப்பம் சுடுங்க. ஆப்பம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூடான ஆப்பமும் சுவையான தேங்காய் சட்னியும் ரெடி. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். அவ்வளோதான், சட்னி ரெடி. அவ்வளோதான், சட்னியும் இடியாப்பம், இது ஆப்பம் ரெடி. ரைட்.